கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஜெர்மனியில புதிய குடியுரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தது. உண்மையிலேயே முதல் இருக்கக்கூடிய சட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்க இப்ப நடைமுறையாக இருக்கக்கூடிய இந்த சட்டம் கண்ணக்க சலுகைகளை புதுசா விண்ணப்பிக்கக்கூடிய, அதாவது புதுசா குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஏன்னு சொன்னா கண்ணக்க கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்குது. அதாவது மிக இலகுவாக ஜெர்மன்ல குடியுரிமை பெறதுக்கான எல்லா வழிகளையும் ஜெர்மன் அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. சோ அதுல இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன, எப்படியான ஆவணங்கள் தேவைப்படுது, எப்படியான சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படணும்னு சொல்லி ஏ டு ஷட் ஒரு காணொலியில் நான் ஏற்கனவே முன்னுக்கு போட்டிருந்தேன். ஆனா அதுலயும் கன பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, எப்படியான புதிய சட்டங்கள் இந்த குடியுரிமை சட்டத்திற்கு கீழே வந்திருக்கு. அதாவது இந்த குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கிற முறை பற்றி நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். அது பற்றி கணக்கு காணொலிகள் போட்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன, இப்ப நான் நினைத்தான் புதுசா ஜெர்மனிக்கு போறேன், இல்ல நான் இப்ப ஜெர்மனியில போய் ஒரு வருடம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், 6 மாதம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இல்ல நான் ஸ்டூடெண்ட் விசாவில் ஜெர்மனிக்கு போறேன்டா, நான் குடியுரிமை பெறுறது என்ற நோக்கமா இருந்தா நான் எதையெல்லாம் கவனத்துல கொள்ளணும் என்றதை பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க சொல்ல போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பாக நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்க போறோம். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, ஜெர்மனியில நாங்கள் தங்க போகிற ஆண்டு. இவ்வளவு காலமும் ஜெர்மனியில 8 வருஷம் தங்கி இருந்தா தான் பிஆர் கொடுப்போம். அதாவது ஜெர்மனியில நாங்கள் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா 8 வருடங்கள் நாங்கள் ஜெர்மனியில தங்கி இருக்கணும். அதற்கான ஆதாரங்களாக நாங்கள் அங்க வேலை செய்திருக்கக்கூடிய பில்லுகள், நாங்கள் சம்பளம் பெற்றிருக்கக்கூடிய பே ஸ்லிப்புகள், நாங்கள் அங்க ஒரு மெடிக்கல் தேவையா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம்னா அந்த பில்லுகள், டிராபிக் பில்லுகள் என்று சொல்லி நான் அங்க இருந்ததற்கான சட்டபூர்வமான ஆதாரங்களை நான் சமர்ப்பிக்கணும். அதாவது அரசாங்கத்தால ஏற்றுக்கொள்ளப்படுகிற சட்டபூர்வமான ஆதாரங்களை நான் சமர்ப்பிக்கணும். அதுக்கு தான் நான் உதாரணங்கள் சொல்ல போல இப்படியான ஆதாரங்களை நாங்கள் கொடுக்கணும். ஆனா இப்ப அதாவது இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு இனி நாங்கள் ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கணும் என்று சொன்னா வெறும் 5 வருடங்கள் இருந்தாலே போதும். அதாவது மிக இலகுவாக்கப்பட்டிருக்குது. 3 வருடங்களை குறைத்திருக்கிறார்கள். இவ்வளவு காலம் இல்லாதது போல இனி நான் விண்ணப்பிக்கணும் என்று சொன்னா 5 வருடங்கள் இருந்தாலே போதும். இதுதான் இப்ப கேட்கப்படுற அந்த எலிஜிபிள் கிரைட்டீரியா. அதாவது அந்த நாங்கள் இனித்தான் இப்ப போய் நீங்க ஒரு வருடம் இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் 4 வருடம் நிறைவு பண்ணோடனே நீங்க விண்ணப்பிச்சு கொள்ளலாம். ஸ்டூடெண்ட் விசால போக போறீங்கன்னு சொன்னா நீங்கள் படிச்சு முடிச்சு வேலை நிறைவு செய்ய நீங்க விண்ணப்பிச்சு கொள்ளலாம். சோ இப்படியான ஒரு வழிவகை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுலயும் ஒரு ஆஃபர் இருக்குது. எப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒரு வெல் எடுகேட்டட் பர்சன், அதாவது நீங்க நல்லாக படிச்சால் ஜெர்மனிக்கு நீங்க தேவை என்ற ஒரு கட்டத்துல படிச்சிருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தா, இல்ல பொலிட்டிக்கல்ல ஈடுபடக்கூடிய ஒரு நபரா இருந்தா, அதாவது அரசியல்ல நீங்க ஈடுபடக்கூடிய ஒரு நபரா இருந்தா நீங்க ஜெர்மனில 3 வருடங்களையே விண்ணப்பிச்சு கொள்ளலாம்னு சொல்லி ஒரு அதி உயர் சிறப்பு சலுகை என்றதற்கு ஜெர்மன் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இதை ஃபாஸ்ட் ட்ராக் என்றும் சொல்கிறார்கள், சிறப்பு சலுகை என்றும் சொல்றார்கள். அதாவது நீங்க ஒரு நல்லா படிச்சிருக்கக்கூடிய நபரா இருக்கணும், இல்லையா அரசியல் இருக்கக்கூடிய ஆளா இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க 3 வருடத்திலேயே ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிச்சு கொள்ள முடியும். இதுதான் இப்ப ஜெர்மனியில வந்திருக்கக்கூடிய அந்த காலவரைவு, அதாவது புதிய சட்டத்துக்கு கீழே வந்திருக்கக்கூடிய காலவரைவு. இவ்வளவு காலம் இருந்தா நான் இந்த குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியாவன் என்றதுக்கு ஜெர்மன் அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய பதில் தான் இந்த 5 வருடம் மற்றது 3 வருடம். அதே போல அடுத்ததாக இருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜெர்மன் மொழி. அதாவது ஜெர்மனியில நீங்க ஒரு குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க போறீங்கன்னு சொன்னா ஜெர்மன் மொழி கட்டாயமாக பார்க்கப்படுது. அது யார் விண்ணப்பிச்சாலும் ஜெர்மன் மொழி கட்டாயமாக பார்க்கப்படுது. இதுலயும் 2 வகையான விண்ணப்பங்கள் இருக்குது. நீங்க சாதாரணமாக அங்க இருந்து போட்டு சாதாரணமாகவே 5 வருடங்களை நிறைவு செய்து போட்டு விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தா நீங்க B1 என்று சொல்லப்படுகிற ஜெர்மன் மொழி பரீட்சை எழுதி இருக்கணும். அதாவது B1 என்ற மொழி பரீட்சை எழுதி அதுல சித்தி பெற்றிருக்கணும் நீங்கள் இந்த குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கிறதுக்காக. அதே போல நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல விண்ணப்பிக்க போறீங்க, நான் இப்படியான ஒரு திட்டத்திற்கு கீழே விண்ணப்பிக்க போறேன், எனக்கு மிக அதாவது வேகமாக எனக்கு பிஆர் வேணும் என்று சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க C1 என்று சொல்லப்படுகிற ஜெர்மன் மொழி பரீட்சை எழுதியிருக்கணும். அதாவது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. A1 B1 என்ன C1 என்ன எங்க படிச்சு கொள்ளலாம்னு சொல்லி ஒரு முழுமையான காரணம் ஏற்கனவே தளத்துல போட்டிருக்கேன், பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதுவும் கன பேர் கேட்டதுக்கு நாங்க தான் அந்த வீடியோ போட்டேன். சோ அப்படியான ஒரு தடைதாண்டல் பரீட்சை நீங்க பாஸ் பண்ணிருக்க வேண்டும். இதுல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு சலுகை என்னன்னு சொன்னா, யாரெல்லாம் 68 வயசுக்கு மேல இருக்கிறீங்களோ நீங்கள் இப்படியான எக்ஸாம்ஸ் எழுத தேவையில்லை. அதாவது எனக்கு எழுத்து மூலம் தெரியும் என்று சொல்லி நீங்கள் காட்ட தேவையில்லை, மாறாக எனக்கு வெறுமனவே பேச தெரியும் என்று சொல்லி மட்டும் நீங்க நிரூபிச்சா போதும் நீங்கள் இந்த ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். என்னன்னு சொன்னா 68 வயசு தாண்டி இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பெரிய வேலைக்கு ஆபீஸ் வேலைக்கு போறது கிடையாது. சோ அவருக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, மாற்றா
பேச தெரிஞ்சிருந்தா போதும், ஜெர்மன் மொழி பேச தெரிஞ்சிருந்தா போதும். அதை நீங்கள் நிரூபிக்கிறதுக்காக ஒரு பரீட்சை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதை நிரூபிச்சா மட்டும் காணும் யாருன்னு சொன்னா 68 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள். இதுதான் இப்ப அந்த மொழி சார்ந்து ஜெர்மன் அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய பதில். அதாவது நான் விண்ணப்பிக்கணும் என்று சொன்னா இந்த மொழி சார்ந்து வந்திருக்கக்கூடிய சட்டங்கள்ல ஒன்று B1 இருக்கணும், இல்லையா C1 இருக்கணும். 68 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபராக இருந்தா நீங்க வந்து பேச தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இதுதான் அங்க இருக்கக்கூடிய விடயம். ஸோ யாரெல்லாம் ஸ்டூடெண்ட் விசாவில் போறதுக்கு ட்ரை பண்றீங்களோ, ஒர்க் விசாவில் போறதுக்கு ட்ரை பண்றீங்களோ, தயவு செய்து நீங்கள் இப்பவே போகும்போதே இந்த தடை தாண்டல் பரீட்சை எதிர்கொண்டு போங்க. ஜெர்மன் மொழியை படிச்சுட்டு போங்க. C1 B1 எடுத்துக்கொண்டு போனீங்கன்னு சொன்னா அங்க நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு, உங்களோட குடியுரிமை எடுத்துக்கொள்றதுக்கு மிக மிக இலகுவாக இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஜெர்மன்ல நீங்க விண்ணப்பிக்கணும் என்று சொன்னா ஒரு தடை தாண்டல் பரீட்சையை நீங்கள் எதிர்கொள்ளணும். அதாவது ஜெர்மனியை பற்றி ஒரு 33 கேள்விகள் கொண்ட பரீட்சையை நீங்கள் எதிர்கொள்ளணும். அது யாராக இருந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும். எப்படியாக இருக்கும்னு சொன்னா 33 கேள்விகள்ல முதல் 30 கேள்விகளும் வந்து ஜெர்மனியை பற்றி இருக்கும். அதாவது ஜெர்மனி எப்படிப்பட்ட நாடு, இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனியுடைய பங்கு என்ன, எப்படியான பங்கு இருக்கு, ஐரோப்பிய ஒன்றியம் என்றா என்ன, அதுல ஜெர்மனியோட பங்கு என்னன்னு சொல்லி ஜெர்மனியோட புகழ் பாடக்கூடிய அதனுடைய கேள்விகள் என்னென்னலாம் வருமோ அதைத்தான் இந்த 30 கேள்விகள்ல ஜெர்மன் அரசாங்கம் உள்ளடக்கியிருக்கு. மற்ற 3 கேள்விகள் வந்து பொதுவான கேள்விகளாக இருக்கும். அதாவது உலக அரசியல் பரப்புல நடக்கிற விடயங்கள் ஒரு பொதுவான கேள்விகளாக இருக்கும். இப்ப எப்படி நாங்கள் இலங்கையில இல்ல இந்தியாவில நாங்கள் இந்த ஜெனரல் நாலேஜ் என்று சொல்லி ஒரு எக்ஸாம் எதிர்கொள்வோமோ அதே போலதான் ஜெர்மனியில் ஒரு எக்ஸாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். இது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதி ஒரு சாதாரண புள்ளிகள் எடுத்துக்கொண்டா போதும். இது வந்து மிகப்பெரிய ஒரு பேரியர் எல்லாம் இல்லை, மாறாக நீங்கள் எடுத்துக்கொண்டா போதும். எப்படி என்று சொன்னா 33 கேள்விகள், அதுல 30 கேள்விகள் வந்து ஜெர்மனியை பற்றி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு தயாராக போறீங்கன்னு சொன்னா இதை படிச்சு கொள்ளுங்க. ஸோ இது சார்ந்து நாங்கள் ஏற்கனவே எக்ஸாம் எழுதின ஆள்கிட்ட கேட்டபடியா தான் அவர் சொன்னவர், இந்த இது வரக்கூடிய கேள்விகள் இப்படித்தான் 30 கேள்விகள் ஜெர்மனியை பற்றி வரும். அதுலயும் குறிப்பிட்டு நாங்கள் சொல்லணும்னு சொன்னா இந்த இரண்டாம் உலக போரை பற்றி வரும், ஐரோப்பிய ஒன்றியத்தை பற்றி வரும், ஜெர்மனி என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கோ அதெல்லாம் வரும், ஜெர்மனி செய்திருக்கக்கூடிய சாதனைகள் உலக பரப்பில் அதெல்லாம் வரும். ஸோ அதுகளை மெயின் பண்ணி படிச்சா மட்டும் காணும் நார்மலா பாஸ் பண்ணிடலாம். மிச்ச 3 கேள்விகள் தான் கெஸ் பண்ணிடலாம். என்னன்னு சொன்னா அந்த எக்ஸாம் நாங்கள் எடுக்க போற டைம் உலகத்தில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் பரபரப்பா நடவருதோ அதுல ஒரு 3 விடயங்கள் வர்றதுக்கான சான்ஸ்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஸோ அதுதான் அந்த எக்ஸாம். அந்த எக்ஸாம் கட்டாயம் எல்லாரும் எழுதணும், நாங்கள் விண்ணப்பிக்க போறோம் என்று சொன்னா. ஸோ இது போல அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா செல்ஃப். அதாவது நான் என்னுடைய தேவையை நான் பார்த்துக் கொள்வேன், எனக்கு ஜெர்மனி அரசாங்கத்திட்ட இருந்து எந்த உதவியும் தேவையில்லை என்றதை நான் நிரூபிக்கணும். எப்படி என்று சொன்னா நான் இப்போ ஒரு 5 வருடம் விண்ணப்பிக்கிறதுக்காக இருக்கிறேன்னு சொன்னா அதுக்குள்ள நான் ஜெர்மன் அரசாங்கத்திட்ட இருந்து எந்த ஒரு சலுகைகளும் நான் பெற்றுக்கொள்ளல, எந்த ஒரு தேவைக்காண்டியும் நான் ஜெர்மன் அரசாங்கத்தை நான் தங்கி இருக்கேன் என்று சொல்லி அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும். இப்படி என்னை நான் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு நிரூபிச்சா மட்டும்தான் உங்களுக்கு குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அனுமதி கிடைக்கப்படும். இதுதான் இருக்கிறதுலேயே மிக மிக முக்கியமான விடயம். ஒரு சின்ன விடயம் மாதிரி தெரிஞ்சாலும் இதால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகினு என்று சொல்லி கணக்க பேர் இருக்கணுமாம் என்று சொல்லி நான் ஜெர்மன்ல இது சார்ந்து கழிச்சிருக்கக்கூடிய லோயர் எனக்கு சொன்னவர், இதால தான் தம்பி கணக்க பேருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஒரு சிலர் வந்து இந்த விபத்துக்கள் அதுகள் இதுகள்னு சொல்லி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேங்க, அங்கிருந்து நாங்கள் பெறக்கூடிய இந்த சலுகைகளை பெறுவினோம் பெற்று போட்டு வந்து இஞ்சால குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க போயிருக்க அதுகள் எல்லாம் சரியான மைனஸா இருக்குது. இந்த அசைலம் கேட்கக்கூடிய ஆளுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை கணக்கு இடத்துல வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். ஸ்டூடெண்ட் விசால போகக்கூடிய ஆளுக்கு தானே கணக்க பாதிப்புகள் இதால வருது. அவள் கணக்கு இடத்துல அதாவது அரசாங்கம் பழமையாக கொடுக்குற சலுகைகள் கிடையாது, நாங்களா அரசாங்கத்தை தேடி போய் பெற்றுக்கொள்ற சலுகைகள். ஸோ இப்படியான சலுகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அவர் ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் அடுத்த விஷயம். நாங்கள் விண்ணப்பிக்க போறோம்னு சொன்னா இப்படி எந்த சலுகைகளும் ஜெர்மன் அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கூடாது. அதே போல அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா குற்ற பின்னணி, எந்த விதமான குற்ற பின்னணியும் இருக்கக்கூடாது. நாங்கள் எங்க நாட்டில் இருந்தாலும் சரி இல்ல புதிய நாங்கள் ஜெர்மனியில சரி எந்த ஒரு இடத்துலையுமே நான் நீதிமன்றத்துக்கு போனான் அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான் இப்படியான ஒரு குற்றத்தில் ஈடுபட்டான் என்று சொல்லி எந்த விதமான குற்ற பின்னணியும் இருக்கக்கூடாது. இது மிக மிக முக்கியமான முடிவு. அது டிராஃபிக் ரூல்ஸா இருக்கலாம் இல்ல பெரிய அடிபாட்டு கேஸா இருக்கலாம், இப்படியாக இருந்தாலும் எந்த விதமான குற்ற பின்னணியும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க கோர்ட்டுக்கு போயிருந்தால் அந்த கேஸ் முடிச்சு அதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்திருக்கணும். ஸோ அப்படி ஒரு நிலைமை இருந்தா தான் நீங்க விண்ணப்பிச்சு கொள்ள முடியும். உங்களோட கேஸ் வந்து கோர்ட்ல போய்கொண்டிருந்தாலும் நீங்க விண்ணப்பிக்க முடியாது. நீங்க யாருக்காவது அவர்களுக்காக பிணைகள் சைன் வச்சு அதுல ஒரு பெரிய இடத்துல மாட்டுப்பட்டு போயிருந்தாலும் நீங்க விண்ணப்பிக்க முடியாது. ஸோ அந்த கேஸ் விண்ணப்பிச்சு நீங்க அதுக்கான தண்டனை பெற்றுக்கணும். இல்ல உங்கள் மேல சுமத்தப்பட்ட குற்றத்துல நீங்க குற்றவாளி இல்லை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டு கோர்ட்ஸால விடுவிக்கப்பட்டிருக்கணும். இப்படியான நிலைமைகள் வந்தா பிறகு மட்டும்தான் நீங்க ஜெர்மனியில குடியுரிமைக்கு விண்ணப்பிச்சு கொள்ள முடியும். ஸோ இதுதான் இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த குடியுரிமை சட்டத்துக்கு கீழே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற சட்டங்கள். இந்த சட்டங்களை தான் கணை பேர் கேட்டிருக்கீங்க.
கண்ணக்கு இடத்துல ஆராய்ஞ்சு பதிவு செஞ்சினான். ஸோ யாருக்கெல்லாம் இது முக்கியம் என்று படுதோ அவர்களுக்கு தயவு செய்து அனுப்பி வைங்க. என்னன்னு சொன்னா மிகப்பெரிய முக்கியமான விடயம். எனக்கு தெரிஞ்சு இது சார்ந்த வேறு காணொலிகள் இல்லை என்று நினைக்கிறேன். என்ன இது முழுக்க முழுக்க நானா தேடிக்கக்கூடிய விடயம். அதே போல அடுத்ததாக இருக்கக்கூடியது இந்த நாங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொன்னா என்ன மாதிரியான படிவங்கள் எங்களுக்கு வேணும், என்ன மாதிரியான ஆவணங்கள் வேணும், என்ன மாதிரியான காசுகள் முடியும் என்று சொல்லி பார்க்க, முதலாவது நாங்கள் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க அதுக்கான விண்ணப்ப படிவம், இரண்டாவது அதுக்கான போட்டோ, மூன்றாவது பர்த் சர்டிபிகேட். இந்த பர்த் சர்டிபிகேட் வந்து பர்த் சர்டிபிகேட் கொப்பி அதுன்ற டிரான்ஸ்லேட்டர், அதாவது ஜெர்மன் மொழிக்கு மாத்தி கொடுக்கணும். அதே போல அடுத்தது நான் திருமணமாக இருந்தா கணவன் மனைவி, மனைவி கணவன் அவர்களுடைய பர்த் சர்டிபிகேட் அதுன்ற டிரான்ஸ்லேட்டர், நாங்கள் மேரேஜ் சர்டிபிகேட் அதுன்ற டிரான்ஸ்லேட்டர், இவ்வளவும் கட்டாயம் கொடுக்கணும். அதே போல ஒருவர் வந்து திருமணமாக இருக்கக்கூடியவருக்கு வந்து 18+ இருந்தா அவருக்கு வந்து வயது முதிர்ந்தவராக இருந்தார், அதாவது வயது 18+ இருந்தா அவருக்கு வந்து 225 யூரோக்களும், மாறாக அவர் வந்து அண்டர் 18 இருந்தா அவருக்கு வந்து 55 யூரோக்களும் தான் செலவாகும் இந்த நாங்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு. ஸோ இது சார்ந்து எல்லா தகவலையும் சொல்லிட்டேன். தயவு செய்து இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கட்டாயமா கேளுங்க, கட்டாயமா ரிப்ளை பண்ணுவேன். யாருக்காவது பிரியோசனம்னு சொல்லி யோசிச்சுங்கன்னா அவர்களுக்கு இந்த காணொலி அனுப்பி வைங்க. முக்கியமா இப்ப ஜெர்மனியில போயிருக்கக்கூடியவர்களுக்கு, அதே போல யாரெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசாவில் ஜெர்மனிக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுமோ அவைகளுக்கு அனுப்பி வைங்க. அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு ஜெர்மனிக்கு போறதுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.